வணக்கம். டிஎன் நியூஸ் தமிழ்நாடு. இன்றைய செய்திகள். நான் உங்கள் மகதி. நீதிபதி யஷ்வந்த் வர்மா பணம் பறிமுதல் விவகாரத்தில் ராஜினாமா. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிரான பணம் பறிமுதல் விவகாரம் மற்றும் பதவி நீக்க நடவடிக்கையின் பின்னணியில் அவர் ராஜினாமா செய்துள்ளார். இந்த முடிவு நீதித்துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீதிபதி யஷ்வந்த் வர்மா பணம் பறிமுதல் விவகாரம் தொடர்பான சர்ச்சையின் பின்னணியில் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். அவருக்கு எதிரான பதவி நீக்க நடவடிக்கைகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த முடிவை அவர் எடுத்துள்ளார். இந்த சம்பவம் நீதித்துறையின் கண்ணியம் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. பணம் பறிமுதல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீதிபதி வர்மாவுக்கு எதிரே வைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அவரது நீதிபதி பதவியின் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகியிருந்தது. பாராளுமன்றத்தில் பதவி நீக்க நடவடிக்கைகள் தொடங்கப்பட்ட நிலையில் அவர் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார். நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் நீதிபதிகளின் நெறிமுறைகள் குறித்த விவாதங்கள் இந்த சம்பவத்தின் பின்னணியில் வலுப்பெற்றுள்ளன. அரசியலமைப்பு வல்லுநர்கள் இது நீதித்துறையின் மீதான மக்களின் நம்பிக்கையை பாதிக்கும் என்று கவலை தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் நீதித்துறை சீர்திருத்தங்கள் குறித்த உரையாடல்களை மீண்டும் தூண்டியுள்ளது. நீங்கள் கேட்டது டிஎன் நியூஸ் தமிழ்நாடு செய்திகள். மேலும் செய்திகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.